ரொம்ப நம்ம ரிவிஷன் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் பிகின். ஓகே, இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ். சரியா, லாஸ்ட் வீடியோ வச்சு நம்ம பார்த்துருப்போம். இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் என்ன? when one halogen, okay, react with another halogen. okay, actually halogen என்ன group 17 ல இருக்க எலிமெண்ட்ஸ், அதாவது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். கரெக்டாக? ஐம் சாரி, 17 எடுத்தோம்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின் வரும். ஓகே, அஸ்டாட்டினை பார்த்து நம்ம அவ்வளோவா படிக்கல, பிகாஸ் இட் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அண்ட் மோஸ்ட்டாக இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் நம்ம இதை படிக்கல. ஓகே, ஸோ இது வந்து குரூப் 17 எலிமெண்ட் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஹாலோஜன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? when one halogen react with other halogen, okay, one halogen react with other halogen, it is termed as interhalogen compound. ஒரு ஹாலோஜனும் இன்னொரு ஹாலோஜனும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்டை இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ how many types of interhalogen compounds are there, அதுவே வந்து டைரெக்டாக ஒரு கொஷின். எத்தனை டைப் ஆஃப் interhalogen compounds ஆர் பாசிபிள்னு கேட்டாக்கா அதுவே ஒரு கொஷின். ஓகே, ஸோ எத்தனை டைப்னா இட் இஸ் ஆஃப் 4 types. ஓகே, 4 types ஆஃப் interhalogen compounds ஆர் there. என்னென்ன டைப்னா X, X dash, ஓகே, X, X3 dash, ஓகே, X, X5 dash, X, X7 dash. ஓகே, 4 interhalogen compounds ஓட டைப்ஸ் இருக்குது. ஓகே, now what is this X and X dash? நம்ம ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். எக்ஸ்ன்னு என்னன்னாக்கா இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் ஹாலோஜன். ஓகே, அண்ட் எக்ஸ் டேஷ்னு என்னன்னாக்கா கம்பேர்ட் டு திஸ் ஒன், திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்மால் சைஸ். சரியா? நீ கொஞ்சம் ஸ்லோவாக நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன், ஸ்லோவாக தான் போவேன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. சி, எக்ஸ், எக்ஸ் டேஷ்னாக்கா ஹாலோஜன், இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்டை டெபிக் பண்ணும். ஓகே, அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எக்ஸ், எக்ஸ் டேஷை வந்து டெபிக் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ், எக்ஸ் டேஷ் அப்படியே இருக்கலாம், எக்ஸ், எக்ஸ் டேஷ் 3, எக்ஸ், எக்ஸ் டேஷ் 5, ஆட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1, 3, 5 அண்ட் 7. ஓகே, ஸோ இதுதான் வந்து 4 டைப். இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது அப்படி இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக தருவாயிடணும். சரியா? இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ரெஃபர் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, பிகாஸ் இன்றைக்கி நான் எழுதியிருக்கிறது ஃபுல்லாக அப்படியே என்னோடய நோட்ஸை அப்படியே நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா என்சிஆர்டி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ், எக்ஸ் டேஷ் பார்த்தோன்னா இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா நமக்கு லார்ஜர் சைஸாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் எக்ஸ் டேஷ் வில் பி ஸ்மாலர் சைஸ். ஸ்மாலர் சைஸ் டு வாட்? இதுக்கு கம்பேரிசன். ஓகே, எக்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் டேஷ் வில் பி ஸ்மாலர் இன் சைஸ். ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட். எக்ஸ் அண்ட் எக்ஸ் டேஷுக்கான சைஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா இது வந்து லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்க போகுது? லார்ஜ் சைஸாக இருந்தால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி லெஸ்ஸர். வை? சைஸே ரொம்ப பெருசு. கரெக்டாக? இதோட எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆட்டமோட எலக்ட்ரானை எப்படி இது வந்து அட்ராக்ட் பண்ணும்? கஷ்டம் இல்லை. ஸோ அதுதான் வந்து ஆஸ் சைஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அப்போ நம்ம எடுக்கிற இந்த எக்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும், அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் டேஷ்னா என்னது? ஸ்மால் சைஸ்ட் ஆட்டம். ஓகே, இந்த ஆட்டமோட சைஸ் ஸ்மாலாக இருக்கணும், இந்த ஆட்டமோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஷுட் பி ஆப்வியஸ்லி ஹையர். ஸ்மால் சைஸ் எலிமெண்ட்டாக என்னென்ன பார்த்தோம் நம்ம குரூப் 17ல்? குளோரின். ஃபஸ்ட்டு ஃப்ளோரினோட சைஸ் ஸ்மாலஸ்ட், இன்ஃபேக்ட் இதோட சைஸ் தான் ஸ்மாலஸ்ட் இன் த பீரியாடிக் டேபிள். குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் அஸ்டாட்டின். ஸோ இதெல்லாம் வந்து 1 minute. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? நவ் இது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சு. ஓகே, ஸோ இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னாக்கா இட் வில் பி ஃபார்ம்ட் இன் திஸ் கைண்ட் எக்ஸ், எக்ஸ் டேஷ். ஓகே, அண்ட் இது வந்து டிபெண்டாக இருக்குது எத்தனை டைப்ஸ்னாக்கா 4 டைப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இன்னும் டீட்டெயிலாக இது என்னென்ன 4 டைப்ஸு அண்ட் இந்த உலகத்துலேயே எத்தனை இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் பாசிபிள் அது எல்லாமே வந்து இந்த வீடியோ எண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ஐ ஹோப் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியராக இருக்கும் சரியா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த எக்ஸ் டேஷ்லாம் இருக்குல்ல, எக்ஸ் டேஷ் 3 5 7 1 எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அது இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, as the radius ratio between x and x dash increases, எக்ஸுக்கும் எக்ஸ் டேஷ்க்கும் நடுவில் இருக்க ரேடியஸோட ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மாலிகுல் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல எத்தனை ஆட்டம் இருக்குது? 3 ஆட்டம் ஆஃப் எக்ஸ் டேஷ் இருக்குது. இந்த இடத்துல 7 ஆட்டம் ஆஃப் எக்ஸ் டேஷ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏன் 7 என்ன எப்படி வந்து 7 டேஷ் க்ரியேட் ஆகுது? இந்த இடத்துல எப்படி வந்து 3 ஆட்டம் தான் இருக்குது. ஓகே, ஆட்டம் 3 தான் இருக்குது, ஆட்டம் 7 இருக்குது. கரெக்டாக இங்கே 3 ஆட்டம், இங்கே 7 ஆட்டம். why here 3 atoms only and why here 7 atoms only? ஓகே, இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா உங்கள் ரேடியஸ் ரேஷியோடலாம் இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் the radius ratio between x and x dash increases, x and x dash நடுவில் இருக்க radius ratio increase ஆச்சுனாக்கா ஓகே number of atom in the molecule also increases. now இப்போ இந்த கொஷின் நம்ம வந்து இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். ஓகே, see இந்த இடத்துல let us assume x has a radius of 5 picometer. okay, and x dash has a radius of 2 picometer. okay, ஸோ ரேடியஸ் ரேஷியோன்னு என்ன? எக்ஸ் பை எக்ஸ் டேஷ். எக்ஸ் பை எக்ஸ் டேஷ் பண்ணாக்க என்ன கிடைக்கிது? 5 டிவைடட் பை 2.5. ஓகே, லீவ் இட் aside. ஓகே, இப்போ இது பாருங்கள். let us assume x equal to 5 picometer, x dash equal to 1 picometer. ரேடியஸ் ரேஷியோ எடுத்தாக்கா 5 picometer வருது. ஐ மீன் 5 மட்டும் வருது. கரெக்டாக? இப்போ எதோட ரேடியஸ் ரேஷியோ இஸ் ஹையர்? இதோட ரேடியஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கா? ஸோ நான் என்ன சொன்னேன்னா as the radius ratio increases, okay, as the radius ratio between x and x dash increases, number of atoms in the molecule also increase. அப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த மாலிகுலை சுற்றி ஓகே இப்போ இந்த எக்ஸை சுற்றி வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நிறைய ஆட்டம்ஸ் வந்து அலோகேட்டாக இருக்கும். பட் இந்த எக்ஸை சுற்றி ரொம்ப கம்மியான ஆட்டம்ஸ் அலோகேட்டாக இருக்கும். ஓகே, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்? இதோட சைஸும் டிஃப்ரென்ஸை பொறுத்து. இந்த இடத்துல எது பெரிய சைஸு? எக்ஸு பெரிய சைஸ். ரெண்டு கேஸுமே இன்ஃபேக்ட் எக்ஸ் தான் பெரிய சைஸ். கரெக்டாக? பட் டிஃப்ரென்ஸ் இந்த ரேடியஸ் எதில் அதிகம்? இதுக்கு தான் அதிகம். ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 3. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸுன்றது ஒரு பெரிய ஆட்டம். ஓகே, எக்ஸுன்றது ஒரு பெரிய ஆட்டம். இந்த எக்ஸ் டேஷ் எடுத்தது ரொம்ப குட்டி ஆட்டம். ஓகே, ஸோ அதனால் வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. as the radius ratio okay between x and x dash increases, number of atoms in the molecule also increase. ஓகே, நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். ஓகே, அண்ட் எக்ஸ் டேஷோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? உங்களோட ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிடும். ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆச்சா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நிறைய வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அயோடின். ஓகே, அயோடினோட சைஸ் எப்படி இருக்க போகுது? பெருசாக இருக்க போகுது. ஃப்ளோரினோட சைஸ் எப்படி இருக்க போகுது? ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் ரேஷியோ எப்படி இருக்கும்? இட் வில் பி மச் ஹையர். ஓகே, இப்போ இஃப் ஐ ட்ரா த ஸ்ட்ரக்சர், இதில் எது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதை சொல்லுங்கள். இதில் எது எக்ஸு, எது எக்ஸ் டேஷ்? ஸோ எக்ஸ்ன்னு என்ன சொன்னேன்? விச் ஹேஸ் லார்ஜர் சைஸ். அப்போ இது வந்து எக்ஸ் ஆகிடுது. ஓகே, இது எக்ஸ் ஆகிடுது. இது வந்து எக்ஸ் டேஷ் ஆகிடுது விச் ஹேஸ் ஸ்மாலர் சைஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஐ மீன் அயோடின் ஃப்ளோரின் 7 ஃபார்மெட்டில் வந்துடும். okay, because exceptionally high size, exceptionally low size, so IF7 exists. okay, so இதுதான் வந்து ரெண்டு important point to be noted in interhalogen compounds. okay, so இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் பார்த்துருவோம். okay, what is the preparation for interhalogen compounds? சரியா? see ஒரு 4 கேஸ் இருக்குது, 6 கேஸ் இருக்குது மொத்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னா குளோரின் அண்ட் ஃப்ளோரின். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவல் வால்யூம் எடுக்கிறீங்க.
ஓகே, குளோரினும் ஈக்குவலாக இருக்கும், ஃப்ளோரினும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி அயோடினும் ஈக்குவலாக இருக்கும், குளோரினும் ஈக்குவலாக இருக்கும். சரியா, குளோரின் கேஸ் ப்ளஸ் ஃப்ளோரின் கேஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து 437 கெல்வினில், ஓகே 437 நல்லா கவனிங்க, 437 கெல்வினில் வந்து ஹீட் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் 2ClF. ஓகே, நான் ClFல எது வந்து பெரிய காம்பவுண்ட்? ஃப்ளோரின் பெருசா குளோரின் பெருசா? குளோரின் பெருசு. ஸோ இட் இஸ் எக்ஸ். ஃப்ளோரின் இஸ் லெஸ்ஸர், எக்ஸ் டேஷ். ஸோ என்னாச்சு உங்களுக்கு எக்ஸ் டேஷ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் எப்போனாக்கா வென் யூ ஆர் டேக்கிங் ஈக்குவல் வால்யூம் அண்ட் 437 கெல்வின். ஓகே, ஈக்குவல் வால்யூம் அண்ட் 437 கெல்வின் எடுத்திங்கன்னா 2ClF அண்ட் ஆமாம் 2ClF. அதே மாதிரி I2 அண்ட் Cl2 எடுத்திங்கன்னா சிமிலர் கண்டிஷன் தான். ஓகே, அதே 437 கெல்வின் தான் இங்கேயும் வரும். ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் வால்யூம் 2ICl ஃபார்ம் ஆகும். ஓகே, இதில் எது எக்ஸு? இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ். பிகாஸ் சைஸ் பெருசு, இது சைஸ் கம்மி. ஓகே, ஸோ எக்ஸ் டேஷ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகே, ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று Cl2 அண்ட் F2, இன்னொன்று I2 அண்ட் Cl2 ஷுட் பி டேக்கன் இன் ஈக்குவல் வால்யூம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈக்குவல் வால்யூம் அண்ட் 437 கெல்வின். 437 கெல்வின். ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வந்து குளோரின் அண்ட் 3F2. இது என்னதுன்னா எக்ஸஸ். ஓகே, எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து எப்படி மாறுதுங்கிறது இந்த ரியாக்ஷன். இது கிடையாது. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எப்படி மாறுதுங்கிற ரியாக்ஷன். Cl2 + 3F2. ஓகே, 1Cl2 and 3F2 molecule of F2. ஓகே, 3 molecule of F2 எடுத்தோம்னா at 573 Kelvin. ஓகே, 573 கெல்வினில் 2ClF3 ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் சேஞ்ச் வந்துடுச்சு. குளோரினோட சைஸ் என்னது? எக்ஸ் டேஷ். ஆனால் என்ன ஆகிடுச்சு? 3 ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? அதே குளோரின் அண்ட் ஃப்ளோரின் ரியாக்ட் பண்ணி ClF எக்ஸ் டேஷ் ஃபார்மெட்டில் கிடச்சிது. நீங்கள் X3 டேஷ் ஃபார்மெட்டில் கிடைக்குது. ஓகே, மெயின் ரீசன் என்னென்னா டெம்பரேச்சர் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்கள் டெம்பரேச்சர் இஸ் 573 கெல்வின் அண்ட் எக்ஸஸாக இருக்குது எது? ஃப்ளோரின் அண்ட் இது. ஓகே, புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சுவலாக 3 வரும். ஓகே, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, சின்ன கரெக்ஷன் இந்த இதுவில் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 3Cl வரும். சி அயோடின் ப்ளஸ் 3 times Cl2 573 கெல்வின். இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ்லாம் பாருங்கள், எக்ஸஸாக இருக்கணும், 573 கெல்வினாக இருக்கணும். ஓகே, 3 molecule of Cl2 and அயோடின். ஓகே, இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா 2ICl3 ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுவும் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் டேஷ் ஃபார்மெட்டில், எக்ஸ் டேஷ் 3 ஃபார்மெட்டில் இருக்குது. புரியுதா? ஸோ இன்டர் ஹாலோஜன் கம்போனன்ட்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சா? இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் இருக்குது, அதை பார்த்துருங்க. ஒருவேளை வந்து புரோமின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, ஓகே, புரோமின் கூட 3F2 ரியாக்ட் ஆச்சுன்னா 2BrF3 ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி புரோமின் கூட 5F2 ரியாக்ட் ஆச்சுன்னா 2BrF5 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு ஒரு வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸை நோட் பண்ணிக்கோங்க. Cl2 + F2 will give 2ClF only if 437 Kelvin. அதே Cl2 + 3F2 எக்ஸஸ் கண்டிஷனில் எடுத்தோம்னாக்கா at 573 Kelvin 2ClF3 ஃபார்ம் ஆகும். ஓகே, அயோடின் அண்ட் குளோரின் at 437 Kelvin எடுத்தோம்னா 2ICl. okay, when equal volume is taken. When chlorine is taken in excess volume, okay, அப்போ என்ன ஆகுது? 2ICl3 ஃபார்ம் ஆகும் at 573 Kelvin. புரோமினுக்கு டெம்பரேச்சர்லாம் எதுவும் கிடையாது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இஃப் யூ ஆட் புரோமின் வித் 3F2 you will get 2BrF3 and this equation. ஓகே, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆல் ஆர் கோவலண்ட் அண்ட் டயாட்டோமிக். நம்ம ஃபார்ம் பண்ணுற இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ், ஓகே, ஃபார்ம் பண்ணுற இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவலண்ட் நேச்சரில் இருக்கும். ஓகே, அண்ட் டயாட்டோமிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவலண்ட் நேச்சர்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணும். ஓகே, எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கோவலண்ட் நேச்சர்.
ஓகே. செகண்ட் இட் இஸ் டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக்னா ஒன்றும் இல்லைடா, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது, நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணிச்சா we call it as diamagnetic. அண்ட் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்போ ஷோ பண்ணும்? when there is no lone pair, அதாவது எல்லாமே பேட் எலக்ட்ரான் இருந்தாக்கா it will show நான் மேக்னெட்டிக் கம்பவுண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஸோ எல்லாமே பேட் எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா we call it as நான் மேக்னெட்டிக் கம்பவுண்ட். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸில் இப்போ ஒரு டேபிள் காலம் கொடுப்பேன், சரியா? இருக்க எல்லா இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்டும் அதில் இருக்கும். ஓகே, இந்த இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்டில் ClF மட்டும்தான் கேஸ். ஓகே, ClF மட்டும்தான் கேஸ், சரியா? மீதி இருக்க எல்லாமே வந்து ஒரு வாலடைல் சாலிடாக தான் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன்? கோவலண்ட் அண்ட் டயாட்டோமிக். செகண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன? ClF is the only gas found, okay, and the remaining things are all volatile solid. புரியுதா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க, டைரக்ட் கொஷின் கேட்பாங்க. இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்டில் which is the only gasன்னு கேட்பாங்க, ClF is the only gas. ஓகே, இது வந்து முக்கியமான பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஓகே, 2 பாயிண்ட் புரிஞ்சுன்னா தேர்ட் பாயிண்ட்னா these have property intermediate between halogen. இப்போ இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னாக்கா எக்ஸுக்கும் எக்ஸ் நடுவில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் see here, இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? you formed an inter halogen compound. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னாக்கா it will be somewhere between chlorine and fluorine. ஓகே, அதே மாதிரி இந்த இன்டர் மாலிக்யூலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா இட் இஸ் பிட்வீன் குளோரின் அண்ட் ஃப்ளோரின். புரியுதா? சிமிலர்லி இதுக்கும் வந்து என்னவாக இருக்கும்? இதோட ப்ராப்பர்ட்டி இஸ் பிட்வீன் அயோடின் அண்ட் குளோரின். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் இன் பிட்வீன் அயோடின் அண்ட் குளோரின்னா என்ன சொல்கிறேன்னாக்கா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இப்போ உங்கள் சைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, சைஸ் ஆஃப் அயோடின் பெருசா, சைஸ் ஆஃப் குளோரின் பெருசா? அயோடினோட சைஸ் பெருசு, கரெக்டாக? குளோரினோட சைஸ் கம்மி. அப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ண இன்டர்மாலிகுலோட சைஸ் வில் பி இன் பிட்வீன் த சைஸ் ஆஃப் 2. ஓகே, அதே மாதிரி தான் ரியாக்டிவிட்டி. இதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி, இதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகம். அப்போ இதோட ரியாக்டிவிட்டி வந்து சம்வேர் இன் பிட்வீன் தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்மாலிகுலர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்மீடியேட் பிட்வீன் ஹாலோஜன். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் அப்புறம் பார்ப்போம், ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். எக்ஸ் டேஷ் ப்ளஸ் H2O சேர்ந்துச்சுனாக்கா அதை இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா HX டேஷ் அண்ட் HOX. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், HOX என்ன சொல்லுவோம்? ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஹாலோஜன் இருக்கோ அதை பொறுத்து அதோட நேம் மாறிடும். HX டேஷ்னா ஹைட்ரோக்ளோரஸ் ஆசிட். ஓகே, இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நான் அது வந்து குளோரைடு இருந்துச்சுன்னா, ஓகே, இல்லைனா வெறும் ஹைட்ரோன்னு வச்சு அதோட நேம், எந்த ஹாலோஜன் ரியாக்ட் ஆகுதோ அதோட நேம். அதே மாதிரி தான் ஹைப்போ ப்ளஸ் என்ன ஹாலோஜன் வருதோ அதோட நேம் வந்துடும். சரியா? ஸோ 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஓகே, ஆல் ஆர் கோவலண்ட் அண்ட் டயாட்டோமிக். ஓகே, ClF மட்டும்தான் கேஸ் இருக்கும், இது எல்லாமே volatile solid. These have property which is intermediate between halogen. ஓகே, அண்ட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரோ அண்ட் ஹைப்போ ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, அகெயின் சொல்கிறேன், என்னுடைய நோட்ஸை பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் ரைட் ப்ராப்பர்லி நோட்ஸ். ஓகே, என்சிஆர்டியும் அப்புறமா நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறப்ப ரீட் பண்ணிக்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் த புக். ஓகே, இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸை இங்கே நோட்டில் மட்டும் வைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நோட்ஸ் எடுங்க. டெஃபினெட்லி என்சிஆர்டியை பார்க்க வேணும்னா அப்படியே இட்ஸ் நாட் லைக் அப்படியே பார்க்காம அப்படியே போய் எழுதுறது கிடையாது. ஓகே, என்சிஆர்டியை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி என்சிஆர்டியோட லாங்குவேஜ் முக்கியம். ஓகே, என்சிஆர்டியோட லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம பேசுகிற மாதிரி என்சிஆர்டியோட லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பேசுகிற லாங்குவேஜில் போய் ரொம்ப ரஃபாக எழுத முடியாது. ஓகே, இன்டர் ஹாலோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்படி இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கும், லைக் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக எழுத முடியாது நம்ம. ஓகே, there should be some technical terms to be introduced. ஒரு வாட்டி அந்த லாங்குவேஜை பார்த்துருங்க என்சிஆர்டி புக் எடுத்து. ஓகே, ஸோ அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லுவேன் என்னன்னாக்கா ரியாக்டிவிட்டி. ஓகே, ரியாக்டிவிட்டி எப்படி இருக்க போகுதுனாக்கா உங்கள் ஹாலோஜன், ஓகே,
அது வந்து லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களோட இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட் வந்து அதோட கொஞ்சம் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ரியாக்டிவ் பார்த்தா அகெயின் ஃப்ளோரின் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், அமோங் ஃப்ளோரின் கேஸ் Fe2 molecule, okay, Fe2 molecule and some kind of intermolecule interhalogen compound and a simple halogen compound other than chlorine, other than fluorine, அதாவது குளோரின் வச்சுக்கோங்க. இது மூணுத்துலேயும் எதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகம்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. மோஸ்ட் ரியாக்டிவ் எப்போவுமே எதுன்னு பார்த்தா ஃப்ளோரின் தான். ஓகே, ஃப்ளோரின் தான் மோஸ்ட் ரியாக்டிவ். லீஸ்ட் ரியாக்டிவ் வந்து பார்த்தா ஹாலோஜன் கம்பவுண்ட், அதாவது அந்த X2 கம்பவுண்ட் எல்லாம் வந்து லீஸ்ட் ரியாக்டிவ். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ரியாக்டிவிட்டி வந்து இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட். அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எப்போவுமே இன்டர் ஹாலோஜன் வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்க போகுது, இன்டர்மீடியட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்க போகுது. என்ன ட்விஸ்ட்டுனாக்கா Fe2க்கு ஏன் இவ்வளோ ரியாக்டிவிட்டின்னு கேட்பாங்க. அண்ட் ஐ டெஃபினெட்லி நோ, உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். Fe2 ஏன் இவ்வளோ ரியாக்டிவாக இருக்குது, ஜஸ்ட் வீடியோ ஒரு 2 minutes பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள். Fe2 is so reactive because அதோட size is exceptionally small. அப்போ ஒரு Fவும் இன்னொரு Fவும் வந்து பாண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா ஒரு வேளை இதோட நியூக்ளியஸும் ரொம்ப கிட்ட வந்துடும். ஸோ இன்டர் நியூக்ளியர் ரிபல்ஷன் நடக்கும். ஓகே, அண்ட் நாட் ஓன்லி இன்டர் நியூக்ளியர் ரிபல்ஷன், இதோட ஷெல்லும் ஓவர்லேப் ஆகிறப்ப இதோட எலக்ட்ரான் வில் காஸ் ரிபல்ஷன் டு திஸ் எலக்ட்ரான். ஸோ இன்டர் நியூக்ளியர் ரிபல்ஷனும் இருக்கும், இன்டர் எலக்ட்ரானிக் ரிபல்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ ஸ்மாலாக இருக்க ஃப்ளோரின், ஓகே, நியூக்ளியர் ரிபல்ஷன் டியூ டு நியூக்ளியர் எலக்ட்ரான் ரிபல்ஷன், அதோட பாண்டை வந்து நம்ம ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சின்ஸ் நம்ம இவ்வளோ ஈஸியாக அதோட பாண்டை பிரேக் பண்ண முடியறதுனால என்ன ஆகுது, this is trying to react with anything on its way. ஓகே, இந்த Fe2 வந்து டக்குன்னு ஒரு 2 ஃப்ரீ ரேடிக்கலாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் என்ன கம்பவுண்ட் வருதோ it is ready to go and react with it. Okay, so that's why it is very high reactive. So bond dissociation energy, it's going to be very big bond dissociation energy. Since bond dissociation energy is very weak, it can be reacting with any other molecule very easy. ஓகே, பட் ஆனால் ஹாலோஜன் எடுத்துக்கோங்க, ஹாலோஜனோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வில் பி வெரி ஹை. ஓகே, Cl2 எடுத்துக்கோங்க. சரியா, இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்காது, இதோட பாண்ட் பிரேக் பண்ணுறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஃப்ளோரின் இஸ் ஸோ ரியாக்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் அண்ட் ஹாலோஜன். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அடுத்து இந்த டேபிள். ஓகே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட் எல்லாமே இந்த டேபிளில் இருக்குது. ஓகே, டோட்டலாகவே இவ்வளோ இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம். I'm sorry 1 minute. ஓகே, எல்லாம் இருக்கா? ஓகே, ஓகே, now see. ஸோ டோட்டலாகவே இவ்வளோ இன்டர் ஹாலோஜன் கம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும், இந்த டேபிள் ஃபுல்லாகவே ஞாபகம் இருக்கணும். சரியா, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சி, மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டர் ஹாலோஜன் இருக்குன்னு சொன்னால் there are 4 types. சரியா, there are 4 types. என்னென்ன டைப்ஸ் சொன்னால் IX1, ஓகே, IX2, IX5 அண்ட் IX7. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து IX1 பார்ப்போம். IX1க்கு என்ன சொன்னேன், IX1க்கு அந்த ரேஷியோ என்ன ரேஷியோ, ரேடியஸ் ரேஷியோ எப்படி இருக்க போகுது, ரேடியஸ் ரேஷியோ வில் பி லெஸ்ஸர். ஓகே, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்காது. இது 5 பிகோமீட்டர்னால் இது 4 பிகோமீட்டர் இருக்கும். ரேடியஸ் ரேஷியோ வந்து கம்பேர்ட் டு இந்த விஷயம் IX3 கம்பேர் பண்ணும்போது IX1, இது இந்த டேபிள் உங்கள் புக்லேயே இருக்குது. ஓகே, ஒரு வேலை இது கிளியராக இல்லைனா உங்கள் புக்கை எடுத்துக்கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட ரேடியஸ் ரேஷியோ வில் பி நாட் மச் ஹையர் ஆஸ் கம்பேர்ட் டு IX7. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா Xக்கும் X1க்கும் நடுவில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா இவ்வளோ டைப் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, குளோரின் அண்ட் ஃப்ளோரின், ஓகே, புரோமின் அண்ட் ஃப்ளோரின், அயோடின் அண்ட் ஃப்ளோரின். ஓகே, சி, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, இந்த தான் இருக்குது. ஃப்ளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறது. ஓகே, இதுவும் மூணுமே வந்து ரியாக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ பிரச்சனையே இல்லை. அடுத்து புரோமின் எடுத்துக்கோங்க.
புரோமினோட சைஸோட எது பெருசு? குளோரின் தான். அமெரைட் வரும். அதோட சின்ன சைஸ் எது? குளோரினுக்கு தான். ஃப்ளோரின் வராது, ஏன்னா ஃப்ளோரின் கூட ஆல்ரெடி சேர்ந்துடுச்சு கரெக்டாக. மீதி இருக்கிறதுனா குளோரின் மட்டும் தான். அதே மாதிரி அயோடின் எடுத்தோம்னா அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் எது பார்த்தா குளோரின் தான். சரியா? மீதி இருக்கிறது கூட ஆல்ரெடி ஜாயின் ஆகிடுச்சு ஐ. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து ஐ பிஆர் கூட ஜாயின் ஆகும், சிஎல் கூட ஜாயின் ஆகும். ஓகே, ஸோ டோட்டலாக சைஸை பொறுத்து எப்படி இதுவாக இருக்குது. அயோடினோட ரெண்டு சின்ன அயோடின் ஆக்சுவலாக பிஆர் சிஎல் ஃப்ளோரின், ஸோ எல்லாத்துக்கூடயுமே அயோடின் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆனால் உங்களோட புரோமின் வந்து வெறும் குளோரின், ஓகே, அண்ட் வாட் ஃப்ளோரின், அது கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட அயோடின் முடிஞ்சு, புரோமின் முடிஞ்சு, குளோரின் வந்து ஒன்லி ஃப்ளோரின் கூட ரியாக்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் சைஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை. அந்த சைஸ் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி பண்ணணும். சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மக பண்ணவே தேவையில்லடா. அயோடின் வந்து அதோட சின்ன சைஸ் எது? புரோமின், குளோரின் அண்ட் ஃப்ளோரின், மூணுத்து கூடயும் ரியாக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? புரோமின். புரோமின் எது கூட? அதோட சின்னது குளோரின். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஃப்ளோரின். ஸோ புரோமினோட சின்னது என்னது? குளோரின். குளோரின் வந்து ஃப்ளோரின் கூட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ். சிஐஎஃப் வந்து கலர்லெஸ் கேஸாக இருக்கும். ஓகே, பிஆர்எஃப்பும் பேல் ப்ரௌன் கேஸாக இருக்கும். ஓகே, டைரக்ட் கொஷின்ஸ் இதெல்லாம். அண்ட் ஐஎஃப் வந்து ஸ்பெக்ட்ரோகிராஃபிக்கலி அதான் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அகெயின் திஸ் வந்து கேஸ். ஐ வந்து சைஸ் பெருசு, அயோடினோட சைஸ் பெருசு. ஸோ அதனால் ரெட் சாலிட் அண்ட் ப்ரௌன் ரெட் சாலிடாக வந்து இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி பிளாக் சாலிடாக வந்து ஐபிஆர் இருக்கும். ஸோ அயோடினோட சைஸ் பெருசாக இருக்குன்னா இது ரெண்டும் வந்து சாலிட். இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இது எல்லாமே வந்து கேஸாக இருக்குது. ஓகே, அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இது எதுக்குமே ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணால் மினிமம் எத்தனை ஆட்டம் வேணும்? யூனிட் 3 ஆட்டம் டு டிஃபைன் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இடத்துல 2 ஆட்டம் தான் இருக்கிறதுனால யூ கேனாட் டிஃபைன் த ஸ்ட்ரக்சர். 2 ஆட்டம்னு என்ன? ஒரே ஒரு அயோடின், ஒரு குளோரின், ஒரே ஒரு குளோரின், ஒரு ஃப்ளோரின். ஸோ 2 ஆட்டம் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ண முடியாது. அடுத்து X3 டேஷில் என்னென்னாக்கா அயோடின் கூட வந்து குளோரின் 3 சேர்ந்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி அயோடின் கூட வந்து 3 ஃப்ளோரின் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி அயோடின் கூட வேறு ஏதாச்சும் புரோமின் சேர முடியுமா? ஏன் அயோடின் கூட புரோமின் சேர முடியல? பிகாஸ் ரேடியஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு. கரெக்டாக? ரேடியஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமானதான் புரோமினுக்கும் அயோடினுக்கும் நியர்லி சேம் சைஸ் ஆகிடுது. ஓகே, அதனால் IBr3 வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, மற்றபடி மீதி இருக்க எலிமெண்ட் எல்லாமே இல்லை வந்து அதான் நியர்லி சேம் ரேஷியோ வந்துச்சுனாக்கா உங்களால் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கலர்லெஸ் கிராஸ், yellow green liquid, yellow powder and orange powder. ஓகே, இது எல்லாத்தையும் வந்து படிச்சுருங்க. இதோட சைஸ் எப்படி இருக்க போகுது? பென்ட் T ஷேப்டு இருக்க போகுது. பென்ட் T ஷேப்னு என்னது? இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சா பென்ட் T ஷேப்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சா பென்ட் லைக் இப்படி இருக்கும்டா. இப்படி இருந்துச்சா we call it as bent T shaped size. ஓகே, அடுத்து இதையும் பார்த்துக்கோங்க. IF 5 பாசிபிள், BR 5 பாசிபிள், CL 5 பாசிபிள். சரியா? சைஸ் ரேஷியோ வந்து ரேடியஸ் ரேஷியோ அதிகமாக ஃபார்மேஷன் ஆஃப் கம்பவுண்டும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, கலர்லெஸ் கேஸ், சாலிட் பிலோ 77 கெல்வின், கலர்லெஸ் அண்ட் கலர்லெஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட சைஸ் எப்படி இருக்க போகுதுன்னா இது எல்லாமே வந்து ஸ்கொயர் பெரிமிடலாக இருக்க போகுது. ஸ்கொயர் பெரிமிடலாக என்னன்னாக்கா இது வந்து சென்ட்ரல் ஆட்டம் CL. ஓகே, CLல சுற்றி என்ன இருக்க போகுது? 4 ஃப்ளோரின் இருக்கும். F. ஓகே, ஸோ இது எப்படி இருக்க போகுது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா? இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரின் இருக்கும். ஸோ அதை ஜாயின் பண்ணோம்னா பிரமிட் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதான் ஸ்கொயர் பிரமிட். ஓகே, லாஸ்ட்டாக வந்து IF7 which is a colorless gas and pentagonal bipyramid. பென்டாகோனல் பைபிரமிட்னாக்கா இந்த இடத்துல ஒரு அயோடின் இருக்குது, ஒரு பென்டகன் வரீங்க. 1 2 3 ஓகே 4 5. ஸோ இட் இஸ் அ பென்டகன். கரெக்ட். மேலே ஒரு ஃப்ளோரின், கீழே ஒரு ஃப்ளோரின், பைபிரமிட். ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் features about interhalogen compound. Okay, with this we will stop here. நாளையிலேருந்து with this 17 முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து we will go with noble gas. Okay, thank you so much.